அனைவருக்கும் வணக்கம். தமிழ் டீச்சர் யூடியூப் சேனல் அப்படின்னு ஒரு சேனல் ஆரம்பிச்சிருக்கிறேன். அதில் 10ஆம் வகுப்பு 11ஆம் வகுப்பு 12ஆம் வகுப்பு மாணவர்களுக்கான தமிழ் பாடம் காணொளி மூலமாக நடத்தலாம் அப்படின்னு ஒரு எண்ணம் இருக்குது. உங்களுடைய மேலான ஆதரவை தந்து உதவுங்க. மென்மேலும் பற்பல வீடியோக்கள் மூலமாக உங்களுக்கு தமிழ் பணியை செய்யலாம்னு ஒரு எண்ணம் இருக்குது. அதற்கு தேவை உங்களுடைய ஆதரவு. நாம் இப்போ நம்முடைய பாடப்பகுதிக்கு போகலாம். இயல் 1 செய்யுளில் இருக்கக்கூடிய பாடப்பகுதி பார்த்திங்கன்னா, தண்ணீர் இல்லாத தமிழ் என்ற தலைப்பில் ஒரு பாடம் இருக்குது. அதை பார்க்கலாம். தண்டி அலங்காரம் உரை மேற்கோள் பாடலில் இருக்கக்கூடிய ஒரு செய்யுள் நமக்கு முதல் பாடமாக இருக்குது. அதனை பாடத்து வழியாக கவனிக்கலாம். தொடர்ந்து ஆதரவு கொடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுடைய நண்பர்கள் உறவினர்கிட்டையும் என்னுடைய தமிழ் டீச்சர் யூடியூப் சேனலை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள். நன்றி. இப்போ பாடத்துக்கு போகலாம். வணக்கம். 12ஆம் வகுப்பு தமிழ் பாடப்பிரிவு செய்யுள் பகுதி. தண்ணீர் இல்லாத தமிழ், தனக்கு நிகரில்லாத தமிழ், தண்டி அலங்காரம் உரை மேற்கோள் பாடல். ஆசிரியர் தண்டி என்பவர் எழுதின ஒரு பாடல் பார்க்க போகிறோம். பார்க்கலாம். முதல்ல ஓங்கல் இடி வந்து. ஓங்கல் அப்படின்னா உயர்ந்த மலை. உயர்ந்த மலைகளுக்கு இடையே தோன்றுவது சூரியன். ஆசிரியர் தண்டி அவர் கண்ட இயற்கை காட்சி எழுதியிருக்கிறாரு. நாம் கன்னியாகுமரியில் எப்படி கடலுக்கு நடுவில் சூரியன் உதித்து வருகின்ற காட்சியை கண்டோமோ, அதே போல் நம் நூலின் ஆசிரியர் தண்டி அவர்கள் 2 மலைகளுக்கு இடையே சூரியன் தோன்றும் காட்சியை எழுதியிருக்கிறார். உயர்ந்தோர் தொழ விளங்கி சான்றோர் பெருமக்களால் வணங்கப்படக்கூடிய ஒரு பொருளாக இருக்குது. இன்றும் கூட நாம் சூரிய வணக்கம் செய்யக்கூடியது பண்பாடாக பார்த்துருக்கோம். ஏங்கொழி நீர் ஞாலத்து இருளகற்றும். எப்போதும் ஒளி எழுப்பக்கூடிய கடல் அலைகள் உள்ள இந்த உலகத்தை இருளை நீக்குவது சூரியன். இந்த உலகமானது பெரும் பங்கு நீரால் சூழப்பட்டிருக்கு. அதனால தான் விரைவில் இருள் சூழ்ந்து விடுகிறது. அந்த இருளை நீக்குவது சூரியன். மலைகளுக்கு இடையே தோன்றுது. 2வது சான்றோர் பெருமக்களால் வணங்கப்படுது. இந்த கடல் சூழ்ந்த உலகத்தினுடைய புற இருளை நீக்குவது சூரியன். இதுதான் முதல் 2 வரிக்கான விளக்கம். ஆங்கு அவற்றுள் மின்னேர் தனியாளி வெங்கதிரென்று. ஆம், அது தனி சக்கரம் போல் சுழலுகின்ற, மின்னல் போல சுழலுகின்ற சூரியன். அது வெங்கதிர் ஒன்று சூரியன். ஏனையது மற்றொன்று தண்ணீர் இல்லாத தமிழ், தனக்கு நிகரில்லாத தமிழ். அதாவது இந்த உலகத்தில் இருளை நீக்குவது சூரியன். எப்படி சூரியனுக்கு நிகராக தமிழ் மொழி இயங்குவது அப்படிங்கிறத இந்த பாடலில் கொடுத்துருக்கிறாரு. அதே போல் சூரியன் எவ்வாறு மலைகளுக்கு இடையே தோன்றியதோ அதே போல் தமிழ் மொழியும் மலைகளுக்கு இடையே தோன்றியது. சான்றாக நம் தாய்மொழியாகிய தமிழ் மொழி தோன்றிய இடம் பொதிகை மலை. அகத்திய மாமுனிவரால் வணங்கப்பட்ட அவர் அகத்திய மாமுனிவர் அங்கே தங்கியிருந்து தமிழ் மொழியை வளர்த்தார் அப்படிங்கிறது நாம் பல இலக்கியங்களில் படிச்சிருக்கிறோம். அதனால்தான் இன்று கூட பொதிகை மலையினுடைய இன்னொரு பெயர் அகத்தியர் மலை என்று கூட அழைக்கப்படுது.
அதனால் தமிழ் பிறந்த இடம், தமிழ் தோன்றிய இடம் மலை தொடர், மலைகளுக்கிடையே தோன்றுது. இரண்டாவது பார்த்திங்கன்னா உயர்ந்தோர் தொழ விளங்கும், சான்றோர் பெருமக்களால் புகழப்படக்கூடியதும் தமிழ் மொழி. அடுத்து இந்த உலகத்தினுடைய மக்களுடைய அறியாமை எனும் இருளை நீக்குவதும் தமிழ் மொழி தான். இந்த பாடலில் பார்த்துருப்பீங்க, பொருள் வேற்றுமை அணி இடம்பெற்றிருக்கு. பொருள் வேற்றுமை அணி அப்படிங்கிறதுக்கான விளக்கம் பாருங்கள். இரண்டு பொருட்களுக்கு இடையே முதல்ல ஒற்றுமையை சொல்லிவிட்டு அதன் பின்னர் வேறுபடுத்தி காட்டுவது பொருள் வேற்றுமை அணி. தமிழும் கதிரவனும் எங்கே தான் தோன்றுறது? மலைகளில் தான் தோன்றுறது. ஆனாலும் அந்த இருளை நீக்குவதில் மட்டும் மாறுபடுது. சூரியன் புற இருளை நீக்குகின்றான், தமிழ் மொழி மக்களுடைய அறியாமை இருளை நீக்குகின்றது என்ற பொருளை வேறுபடுத்தி காட்டினதுனால இதில் பொருள் வேற்றுமை அணி இடம்பெற்றிருக்கு. அடுத்து அணியிலக்கணத்தை சொல்லக்கூடிய நூல்கள் பார்க்கலாம். தண்டி அலங்காரம், மாறன் அலங்காரம், குவளை ஆனந்தம். இந்த 3 நூலுமே தண்டி அலங்காரம், மாறன் அலங்காரம், குவளை ஆனந்தம் 3மே அணியிலக்கணத்தை மட்டுமே சொல்லக்கூடிய நூல். அணியிலக்கணத்தையும் எழுத்து, சொல்லு, பொருள், யாப்பு என்ற மற்ற இலக்கணத்தையும் சொல்லக்கூடிய நூல்னா தொல்காப்பியம், வீர சோழியம், இலக்கண விளக்கம், தொன்னூறு விளக்கம், முத்து வேரியம். இந்த நூலில் அணியிலக்கணத்தையும் சொல்லுது, மற்ற இலக்கணத்தையும் சொல்லக்கூடிய நூல். இந்த பாடத்தினுடைய உள்வினாக்களாக கேட்பதற்கு வாய்ப்பு இருக்குது. நம்மளுடைய பாடநூலுடைய ஆசிரியர் தண்டி எழுதின நூல் தண்டி அலங்காரம். இந்த நூல் அணியிலக்கணத்தை மட்டும் சொல்லக்கூடிய ஒரு நூல். இந்த நூல் இப்போ 3 பெரும்பிரிவாக பிரிச்சிருக்கிறாங்க. பொதுவியல், பொருள் அணியியல், சொல் அணியியல் என 3 பெரும்பிரிவாக பிரிச்சிருக்கிறாங்க. இலக்கண உரையாசிரியர்கள் பலரால் எடுத்தாளப்பட்ட பெருமைக்குரிய ஒரு பாடப்பகுதி இந்த பொருள் அணியியல். இந்த பொருளணியல் இடம்பெற்றுள்ள உரைமேற்கோள் பாடல் நிறைய உரையாசிரியர்கள் எடுத்தாளப்பட்ட ஒரு பாடப்பகுதி. இந்த நூல் வடமொழியில் காவிய தர்ஷம் அப்படிங்கிறவர் எழுதின நூலை தடந்து அப்படி தமிழில் எழுதியிருக்கிறாரு தண்டி. காவிய தர்சம் என்று சொல்லக்கூடிய வடமொழி தான் இதனுடைய மூல ஆதாரம். அதை தழுவி தமிழில் எழுதியிருக்கிறாரு. நூலை எழுதிய ஆசிரியருடைய காலம் கிபி 12ஆம் நூற்றாண்டு. இந்த பாடல் மனப்பாட பாடல், படித்து கொள்ளுங்கள். நன்றி.